இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று காமராஜர் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். ஒரு சமயம் திருநெல்வேலிக்கு போய்க் கொண்டிருந்தார் காமராஜர். அப்போது எதிர்பாராத விதமாக கார் பள்ளத்தில் இறங்கியதால் அவருக்கும் அவர் ஓட்டுநருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. அப்போது அந்த பக்கமாக வந்தவர்கள் பதறி அடித்து ஓடி வந்து இருவரையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கே சென்றதும் தன் பக்கத்தில் இருந்தவர்களிடம் ஓட்டுநருக்கும் தன் அறையிலேயே பக்கத்தில் ஒரு கட்டில் போட சொன்னார் காமராஜர். ஓட்டுநருக்கு வேறொரு வசதியான அறை தருவதாக அவர்கள் சொல்லியும் கேட்கவில்லை காமராஜர். எதற்காக உங்கள் பக்கத்திலே கட்டில் போட சொல்கிறீர் என கேட்டனர். அவர் அருகில் இருந்தால்தான் எனக்கு தரப்படும் அதே நல்ல சிகிச்சை அவருக்கு தரப்படுகிறதா என நான் கவனிக்க முடியும். இல்லாவிட்டால் டிரைவர் தானே என அவர் அலட்சியமாக விடப்படலாம். மேலும் இந்த விபத்துக்கு காரணம் அவருடைய அஜாக்கிரதை அல்ல, எதிரே வந்தவருடைய வேகமும் கவனக்குறைவும் தான் இதற்கு காரணம். ஆனால் அது தெரியாமல் தொண்டர்கள் இவர் மேல் கோபம் கொண்டு அடித்து விடலாம். அதை தடுப்பதற்கு அவர் என் அருகில் இருப்பதுதான் நல்லது என்று விளக்கம் கொடுத்தாராம் காமராஜர். காமராஜரின் சிறந்த பண்புகளாக இன்னும் எத்தனை நிகழ்வுகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம். எத்தனையோ பெருந்தலைவர்கள் நம் தமிழ்நாட்டை ஆண்ட போதிலும் காமராஜர் மிகச்சிறந்த தலைவராக போற்றப்படுவதற்கு மக்கள் அனைவரையும் தன்னை விட அதிகமாக நேசித்த தன்னலமற்ற தாயுள்ளமே காரணம் இல்லையா? இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் நமக்கு மீண்டும் கிடைத்தால் தமிழ்நாடு தலை சிறந்த மாநிலமாக உலக அளவில் உயர்ந்திருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நல்ல தலைவர்கள் கிடைக்கட்டும், நாடு செழிக்கட்டும், வாழ்க்கை நிற்கட்டும். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.